உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான வில்லியனூர் தாயின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி 10வது 12வது வகுப்பு பொதுத் தேர்விலே 100% தேர்ச்சி பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், சிபிஎஸ் அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றீர்களாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான்சிராணி அன்னைக்கு நன்றீர்களாகவும், பாலமோகன் ஃப்ளோரா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், பிள்ளைகளின் உடல் உள்ள நலனுக்காகவும், ஃபிலோமினால் அன்னைக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், டேவிட் சார்லஸ் அன்னைக்கு நன்றீர்களாகவும், பலவேந்திரன் குடும்பத்தினர் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும், சுதா குழந்தை நன்கு பிறந்தமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், தாய் சேய் நலனுக்காகவும், சிஸ்டர் அந்துவானத் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அந்துவான் ராகுல் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், ஆண்டனி அகஸ்டின் ரோஸ்லின் திருமணம் நன்கு முடிந்தமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், பவுல்ராஜ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், ஜெயராமு உடல் உள்ள நலனுக்காகவும், மரி அனிதா நல்ல உடல்நலன் வேண்டியும், கிறிஸ்டினாள் சங்கீதா ஹரிதாஸ் பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும், சூசையம்மாள் டேவிஸ் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும் குடும்ப நலனுக்காகவும், இருதயராஜ் தங்கம் ஜான் நோயல் கிறிஸ்டினாள் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆல்வின் ஜாய் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும், பிரான்சிஸ் பால் பியோ குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், டாக்டர் ராஜேஷ் டாக்டர் விஜயன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும் குடும்ப நலனுக்காகவும், சோஃபியா முதுகுவலி குணம் பெற வேண்டியும் திருமணம் நன்கு நடைபெறவும், கரோலின் ஜெனிஃபர் 10ஆம் வகுப்பில் வெற்றி பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும் நன்கு படிக்க வேண்டியும், அந்தோணி சாமி தாமஸ் ரோசரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், லியோ குணாலன் எஸ்தர் மேரி குடும்ப சமாதானம் வேண்டியும், லூர்து சாமி மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், அகஸ்டின் பத்ரீஷியா குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டும், ரபேக்கா இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், லின்சி பிரியதர்ஷினி 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வெற்றி பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், 11ஆம் வகுப்பு நன்கு படிக்க வேண்டியும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும், ஆசிரியர்கள் மாணவர்களின் நலனுக்காகவும், ஜான் கென்னடி அடைக்கலமரி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், அகஸ்டின் ராஜ் அன்னைக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஹெலன் பிரின்ஸ்கா 16ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், அருள்பணியஸ் பிச்சைமுத்தடிகளாரின் வெள்ளி விழா நிறைவு நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும் அவரது பணி சிறக்கவும் உடல் உள்ள நலனுக்காகவும், ஹிண்டோச்சா மேல்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றமைக்கு அன்னைக்கு நன்றீர்களாகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் ஆசிரியர்கள் மாணவர்களின் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையிடம் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க கன்னிமரியாளின் ஆதரவு பெற்று மகிழ்ச்சியரும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அந்த அன்னையின் பரிவுமிக்க வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையான பேரின்பத்தை அடைவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, பிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். பிஸ்திராவில் தீமத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண். தந்தையோ கிரேக்கர். தீமத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராய் சென்ற பொழுது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய காலத்திலேயே பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியார் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சிகளை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்துள்ளார். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள்.
கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. எனவே உலகு உங்களை வெறுக்கின்றது. பணியாளர் தலைவரை விட பெரியவரல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான வெளியினூர் தாயின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற அவரது உண்மை சீடர் ஒவ்வொருவருக்கும் சவால்களும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் நிறையவே உண்டு என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு துணிவு மிக்கவர்களாய் தூய ஆவியின் துணையோடு உயிர்த்த ஆண்டவருக்கு சான்று பகர இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. ஒரு ஊரிலே 2 புலவர்கள் இருந்தார்கள். ஒரு புலவர் உள்ளதை உள்ளபடியே எடுத்து கூறி மன்னர்களை வாழ்த்தி பாடுவது வழக்கம். மற்றொரு புலவரோ தகுதிக்கு மீறின புகழ்ச்சிகளை அள்ளி கொட்டி மன்னர்களை மகிழ்வித்து அவர்கள் தருகின்ற பரிசுகளை பெற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். ஒரு நாள் இந்த 2வது புலவர் முதல் புலவரை அவரது இல்லத்திலே சந்திக்கச் சென்றார். அந்த முதல் புலவரோ மிகவும் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தார். உள்ளதை உள்ளவாறு எடுத்துச் சொல்வதால் பல மன்னர்களுக்கு இந்த புலவரை பிடிப்பதில்லை. அன்று அவர் தனது வீட்டிலே கஞ்சி குடித்துக் கொண்டிருந்தார். உள்ளே நுழைந்த அந்த புலவர் இவரை பார்த்து, என்னை போல மன்னர்களை நீர் தாராளமாக புகழ்ந்து பேசினால் இப்படி கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் உமக்கு இராதே என்று கூறினார். இந்த முதல் புலவரோ அவரை பார்த்து, என்னை போன்று நீ கஞ்சி குடிக்க கற்றுக்கொண்டால் தேவையில்லாமல் மன்னர்களை அனாவசியமாக புகழ்வதை தவிர்க்கலாமே என்றும் அவர் கூறினார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது ஏற்கனவே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். உலகம் என்பது அடிக்கடி ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுவது இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு எதிரான உலகத்தின் போக்கையே அவர் அவ்வாறு குறிப்பிடுகின்றார். இயேசுவின் மதிப்பீடுகளின்படி ஒருவன் வாழ முயற்சி செய்கின்ற பொழுது அன்பு,
சமாதானம், மன்னிப்பு, உண்மை, நேர்மை போன்ற இயேசுவின் மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ முயலுகின்ற பொழுது இந்த உலகம் இயல்பாகவே அதற்கு மாற்று பாதையை அவனுக்கு முன்வைக்கின்றது. ஊரோடு ஒத்துப்போ, உலகத்தோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள், எல்லோரும் தவறு செய்கின்றார்கள் என்றால் நீயும் தவறு செய்துவிட்டு போ, நீ மட்டும் ஏன் உண்மையானவனாக நேர்மையானவனாக இருக்க விரும்புகிறாய் என்று உலகம் தன் போக்குக்கு நம்மை இழுக்க விரும்புகின்றது. இதிலே எதிர்த்து நிற்க விரும்புகின்ற பொழுது பலவிதமான ஏச்சுகளும் பேச்சுகளும் சவால்களும் நிச்சயமாக நமக்கு வரத்தான் செய்யும். அன்னை மரியாவின் வாழ்விலே இதை அப்பட்டமாக நம்மால் காண முடிகின்றது. உங்களது மகன் பைத்தியம் பிடித்தவரைப் போல் தன்னை கடவுளின் மகன் என்று கூறிக்கொண்டிருக்கிறான், நீங்கள் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களது மகனை திருத்தக்கூடாதா என்றெல்லாம் மக்கள் வந்து அன்னை மரியாவிடம் முறையிடுவதையும் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு ஓய்வு நாளை கடைபிடிப்பதில்லை, சட்டங்களை மீறுகின்றார், தமது சீடர்களை கூட ஓய்வு நாள் சட்டங்களை மீறும்படி ஊக்கப்படுத்துகிறார் என்றெல்லாம் இயேசுவின் மேல் பழி சொன்ன அந்த மக்கள் நிச்சயமாக அன்னை மரியாவிடமும் இத்தகைய பிரச்சனைகளை எடுத்து வந்திருப்பார்கள். என்ன பிள்ளையை நீங்கள் வளர்த்தீர்கள், இப்படி அவர் இஷ்டத்திற்கு புதுவிதமான சட்டங்களுக்கு புதிய ஒரு கண்ணோட்டத்தையும் பார்வையும் கொடுக்கின்றாரே என்றெல்லாம் பலவிதமான நெருக்கடிகளை அன்னை மரியாவும் நிச்சயமாக சந்தித்திருப்பார்கள். ஆனாலும் இந்த தாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி இயேசுவின் வழியிலே தமது வாழ்வை அமைத்து கொண்டார்கள். எனவேதான் யாருக்கும் பயப்படாமல் துணிவோடு கல்வாரி மலை வரை இயேசுவை பின்தொடர முடிந்தது. இயேசுவின் சீடர்களுக்கு தூய ஆவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஊக்கத்தை இந்த தாயால் தர முடிந்தது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வழியிலே நடக்க முற்படுகின்ற பொழுது நம்மையும் இந்த உலகம் வெறுக்கின்றது, உலகத்தின் போக்குக்கு நம்மை இழுக்க விரும்புகின்றது. ஆனால் இறுதி வரை நிலைத்திருக்கின்றவர்கள் இறைவனுடைய ஆசீரை நிச்சயமாக பெறுவார்கள். ஆண்டவருடைய துணை தமது சீடர்களுக்கு என்றுமே உண்டு. இதோ உலக முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய ஆண்டவர் நம்மை உடனிருந்து வழிநடத்துகின்றார். துணையாளராம் தூய ஆவியானவரை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே தூய ஆவியானவருடைய துணையோடு உயிர்த்த ஆண்டவருக்கு என்றும் சான்று பகர்ந்து வாழ்வோம், அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளி
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அறிவன்பு மிக்க இறைவா, தூய மரியாதையின் நினைவு நாள் நாங்கள் உமக்கு அளிக்கும் இந்த காணிக்கைகளையும் வேண்டுதல்களையும் கனிவுடன் கண்ணோக்கும். இவை உமக்கு உகந்தவையாகி எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தை பெற்றுத் தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் இழைத்ததால் உம்முடைய ஒரே பிரிவான திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே எமது மகத்துவத்தை வானது தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராக புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதியெழுத்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தை நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் போது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே இறைவா, இதோ 10வது 12வது வகுப்பு பொதுத் தேர்விலே எமது பிள்ளைகள் பலருக்கு நீர் நல்ல தேர்ச்சியையும் நல்ல மதிப்பெண்களையும் தந்து வழிநடத்தமைக்காக அன்னின் வழியாக நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த திருப்பலியிலே பங்கேற்று பல்வேறு தேவைகளை ஏறெடுக்கின்ற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இது தொலைக்காட்சியின் வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்ற அனைவருக்கும் உமது இரக்கத்தையும் ஆசிரியரையும் பொழிந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராயிருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சிமையும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் வேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வதாக.
அனைவரும் முழுந்தாளிடுவோம். வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் தானே என்னுடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரும் இந்த அன்னை நம்முடைய வாழ்வில் செய்த ஏராளமான நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற வண்ணமாகவும் இன்னும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து இந்த அன்னை நமக்கு வாரி வழங்க வேண்டும் என்று இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக உருக்கமுடன் மன்றாடுவோம். மசபியில் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்புவ கண்ணிகையே, எங்கள் அன்னையே, முது வல்லமை மீது நம்பிக்கை வைத்து உம்முடைய அனுகிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னியே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் வருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை மக்களாக ஏற்றருளும். கலகமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளப்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நிர்மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்ம ஒருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மஞ்சாட்டுக்களின் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு உடைய திருப்பாத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்செழுத பாவியாகிய நாங்கள் முதயாலத்துக்கு காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியா கேட்டு எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவில்லாமல் உப்போத்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோமிடம் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடந்த 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வுகளிலே நமது கத்தோலிக்க கல்வி நிறுவனங்கள், தனியார் மற்றும் அருட்சகோதரிகள் மறைமாவட்டம் நடத்துகின்ற அனைத்து பள்ளிகளும் சிறப்பான விதத்திலே மாணவர்களுக்கு கல்வியை வழங்கி அதிகமான மாணவர்களை தேர்ச்சி பெறச் செய்திருக்கின்றார்கள். எனவே அனைத்து பள்ளி நிறுவனங்களுக்கும் அதனை வழிநடத்துகின்ற அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நேற்றைய தினம் 10வது பொதுத் தேர்விலே நமது பங்கிலே சாந்தா கிளாரா கான்வென்ட் பள்ளி மற்றும் அரியூர் இண்டோச்சா பள்ளி 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த 2 பள்ளிகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஏனைய பள்ளிகளும் நமது லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வில்லியனூர் மற்றும் தொண்டமானத்தம் தீபோலி பள்ளி சிறப்பான விதத்திலே செயல்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது கத்தோலிக்க கல்வி நிறுவனங்கள் புதுவையிலே பெரும் சாதனையை தொடர்ந்து படைத்துக் கொண்டு வருகின்றன. பெத்திட் செமினரி, பேட்ரிக் பள்ளி மற்றும் அமலூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி இவைகள் 100% தேர்ச்சியை பெற்று மாணவர்களுக்கு நல்வழியை காட்டி வருகின்றார்கள். எனவே இந்த அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும், க்ளூனி பள்ளி மற்றும் அனைத்து கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிள்ளைகள் கல்வியிலே மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் நமது கிறிஸ்துவ பாரம்பரியத்திலும் சிறப்பாக சிறந்து விளங்க இந்த கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து ஒழுக்க வழிகாட்ட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. இறைவனின் அன்னையாகிய புனித கன்னிமரியாளுக்கு வணக்கத்துடன் விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. உணவாமே பல
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.